ஹே ஐயாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா த லாஸ்ட் கேஸ்டில்ங்கிற ஒரு பிரிசன் மூவி தான் பார்க்க போறோம். இது நார்மலான ஜெயில் கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம ஒழுக்கமா இருக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை விட முக்கியமா நமக்கு தலக்கணம் வராம இருக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிற ஒரு வேற ரகமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இதோட ஒன்லைனர் என்னன்னா, ராணுவத்துல உயர்ந்த அந்தஸ்து கொண்ட நம்ம ஹீரோ ஜெனரல் இர்வினுமே ஒரு போர்ல தப்பான முடிவுகள் எடுத்ததுனால 8 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஐயோ நம்மளால இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேத்து இர்வினுமே ராணுவ சிறைச்சாலைக்கு வந்து வராரு. இந்த சிறைச்சாலையில ஆர்மி சோல்ஜரா இருக்கட்டும், ஆபீசரா இருக்கட்டும், எல்லாருமே சின்ன சின்ன தப்பு செஞ்சதுனாலதான் இங்க வந்து இருக்காங்க. இதை விட முக்கியமா இந்த ஒரு சிறைச்சாலையோட வார்டன் பார்த்தோம்னா ரொம்பவுமே தலகணம் உள்ளவன். அதிகாரம் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள சோல்ஜரா இருக்கட்டும், ஆபீசரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வெறும் கைதியா மட்டும் பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை தரான். இந்த இதுல ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ரப்பர் புல்லட்ல ஷூட் பண்ணி சாவுக்கும் மேலான கொடுமையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி ஒட்டுமொத்தமா இந்த சிறைச்சாலையை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி நம்ம இர்வினுமே என்ன பண்றாரு, ஒட்டுமொத்தமா இந்த சிறைச்சாலைக்கும் இந்த வார்டனுக்கும் என்ன ஆச்சுங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலயும் முக்கியமா லாஸ்ட் 30 நிமிஷம் வெறித்தனமா இருக்கும். எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தோட முதல் காட்சியிலேயே ஒரு பெரிய கோட்டை மாதிரி ஒண்ணு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது கோட்டை கிடையாது, ராணுவ சிறைச்சாலை. அப்போ அங்க உள்ள ராணுவ கைதிகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சிறைச்சாலையோட வார்டனான வின்டர்ங்கிற ஒருத்தனை தான் காமிக்கிறாங்க. வின்டர் கிட்டையுமே அங்க உள்ள சோல்ஜர்ஸ் வந்து, சார் ராணுவத்துல உயர்ந்த பதவியில் இருக்கிற ஜெனரல் வந்து ஒரு தப்பு செஞ்சதுனால அவர் இந்த சிறைச்சாலைக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வார்டன் வின்டருமே சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் கைதிகள் எல்லாருமே யாருடா வரா அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா போய் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஒரு வேணுமே பயங்கரமா உள்ள என்டர் ஆகுது. இதுக்கு நடுவுல இந்த சிறைச்சாலையை காமிக்கிறாங்க. அது பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான கோட்டை மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்கு காரணம் அந்த வின்டர் வார்டன் தான். அந்த வேன்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு பாத்தீங்களா, இவர் பேர் இர்வின். இவருமே 3 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு ஜெனரல் தான். இவர் ஏன் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு போர்ல இவர் எடுத்த முடிவால 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க இறப்புக்கு இர்வினுமே பொறுப்பேற்று தான் வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா சிறைச்சாலைக்குள்ள போனதும் இர்வின் கிட்ட உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இர்வினுமே வின்டரையுமே பாக்குறதுக்காக இர்வினுமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இர்வினையுமே உள்ள கூப்பிட்டு அங்க உள்ள எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது அந்த கட்டிடம் வந்து கைதிகள் எல்லாருமே இருக்கிற இடம். அதுக்கு பக்கத்துல கருப்பு சுவர் உடைஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது 1870 இருந்து இந்த சுவர் இருக்குது. இது பழைய சுவர்னால நினைவு சின்னமா இதை வச்சிருக்கோம் அப்படி மாதிரி சொல்றான். இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் சிறையில இருக்க போறீங்க, சிறையில இருக்கும்போது என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வின்டருமே கேட்கிறாரு. அதுக்கு நம்ம இர்வினுமே எனக்கு பெருசா எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, இங்க இருக்கிற நேரத்தை போக்கிக்கிட்டு வெளியே போகணும் அவ்வளவுதான், மத்தபடி வேற எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்ப நீங்க சும்மா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே, அப்போ போர் சம்பந்தமான ஒரு புக்கு உங்களுக்காண்டி என்கிட்ட இருக்குது, அதை நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடுக்க போயிடுறாரு வின்டர். அப்போ இர்வினுமே எல்லா பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போர் சம்பந்தமான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மைண்ட் வைஸ் நினைச்சு நம்ம ஹீரோவுமே எதுக்காக இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததும் கண்டிப்பா உங்க வார்டன் போர்லயே கலந்துக்கல, அது மட்டும் கிடையாது பேராசைக்காகவும் ஆர்மினா என்னன்னே தெரியாதவங்க தான் இதை வைப்பாங்க, வச்சு அழகு பார்ப்பாங்க அப்படி மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொல்றது எல்லாத்தையுமே பின்னாடி உள்ள வார்டன் வின்டருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே சார் சார் கொஞ்சம் எல்லாத்தையும் அங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்து அங்க வச்சுட்டு, இர்வின் நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு வாங்க போம் அப்படின்ட்டு அவரையுமே வெளியே கூட்டி போறாங்க. வெளியே கூட்டி போன அந்த டைம்ல அங்க உள்ள ஒரு ராணுவ கைதியுமே இர்வினை பார்த்து சல்யூட் பண்றான். இதை பார்த்த வின்டருமே, ஹே உனக்கு யார் யார்கிட்ட வணங்க வைக்கணும் தெரியாதா, என்கிட்ட மட்டும்தான் வணக்க வைக்கணும், கைதிகளுக்குள்ள வணக்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்படி எல்லாம் பண்ணனா உன்னோட சிறை தண்டனையை வந்து அதிகரிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு பக்கம் நம்ம இர்வின் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி மண்டை குழம்பி போயிட்டு அவனுமே சிறைச்சாலைக்குள்ள வந்து போறான். இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்கும் போது மொட்டை போட்டவனை தள்ளி விட்டதுனால 2 பேத்துக்குமே பயங்கரமா சண்டையாகி போயிருது அந்த இடத்துல. ஆக்சுவலா மொட்டை போட்டவன் பேரு டெலோ, கருப்பா ஹைட்டா இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு தம்பர். இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையுமே மேல ஆபீஸ்ல நின்னு வார்டனுமே வேடிக்கை பார்த்துட்டு அலாரத்தை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அலாரத்தை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் அங்க உள்ள எல்லா கைதிகளுமே வந்து கீழே படுத்துறாங்க. அதுல தம்பர் மட்டும் கீழே படுக்காம நான் என்னடா தப்பு செஞ்சேன், நான் ஏன்டா படுக்கணும் இவங்க அலாரம் அடிக்கும் போதெல்லாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நின்னுங்கனே இருக்கான். ஒரு பக்கம் தம்பர் அடிச்ச அந்த மொட்டையும் கூட கீழே படியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா தம்பர் கேட்கிற மாதிரியே இல்ல. இதனால அவனை ஷூட் பண்றதுக்கும் ஆர்டர் கொடுத்துறாங்க. அதாவது ஷூட் பண்றதுன்னு பார்த்தோம்னா உண்மையான புல்லட்ல இல்லாம ரப்பர் புல்லட்ல வந்து ஷூட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது தம்பரையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அங்கேயே படுத்துறான்.
இருக்கான் அவன். ஒரு பக்கம் இதை எல்லாத்தையுமே நம்ம இர்வின் பாத்துக்கினே இருக்கான். ஏன்டா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அங்க கட் பண்ணா இர்வினுக்கு வணக்க வச்சவனையுமே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் பேர் அகுலர். இவனுமே அந்த செவத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சவரை கட்டிக்கிட்டு இருக்கிறவன் டைமே என்ன சவரை கட்டியிருக்க, சரியாவே சவரை கட்டாம இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி குறை சொல்றான். இத பார்த்து டென்ஷன் ஆன அவனுமே, இப்படி குறை சொல்றவன் நீ கட்டணும், எங்களுக்கு எப்படி கட்டணும் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நீ ஒண்ணு ஹீரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க டாக்னு ஒருத்தன் வரான். அவனுமே வந்ததும், இர்வின் என்னோட பேர் வந்து டாக், உங்களுக்கு என்ன தெரியுமா இல்லையாங்கிறதுல எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், ஏன்னா உங்க கூட நான் வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருந்த டாக்குமே தம்பரை கூப்பிட்டு உனக்கு வலி கம்மியா இருக்கு டேப்லெட் எல்லாம் இட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த தம்பரை அடிச்ச டோலோவா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு இர்வின் நீங்க இப்ப வந்ததுனால இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, இங்க ரொம்பவுமே கொடுமை நடந்துகிட்டு இருக்குது, ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ரப்பர் புல்லட்ல சுடுறதா இருக்கட்டும் தண்டனையை அதிகரிக்கிறதா இருக்கட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இங்க எந்த ஒரு சலுகைகளுமே கிடையாது, அதாவது ஹாஸ்பிட்டல் சலுகைகளா இருக்கட்டும் இல்ல மற்ற சலுகைகளா இருக்கட்டும் எதுவுமே வந்து இங்க கிடையாது, இதை எல்லாத்தையுமே சரி பண்ணணும், அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இத பார்த்த இர்வினுமே இதை எல்லாத்தையுமே கேட்டும் கேட்காத மாதிரியும் இர்வினுமே எழுந்து போறான். அந்த டயத்துல இது மட்டும் கிடையாது, கடந்த 2 வருஷமா நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இந்த லப்பர் புல்லட்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த இர்வினுமே நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா இன்னும் இருக்கிற காலகட்டத்துல இந்த சிறைச்சாலையில ஒழுக்கமா இருந்துகிட்டு இதை விட்டு வெளியே போயிட்டு என்னோட பேரனோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடுது, அதனால மத்தபடி வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ண சிறைச்சாலைக்குள்ள ஏச்சுங்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஏச்சுமே இர்வினோட சிறை பக்கத்துல போயிட்டு, இர்வின் நான் ராணுவத்துல கடற்படையில வந்து வேலை பார்த்தேன், அது மட்டும் கிடையாது எங்க அப்பாவும் உன் கூட வேலை பார்த்திருக்காரு, அதாவது எங்க அப்பா கூட நான் வெள்ளை மாளிகையில வரும்போது தான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் பார்த்த இர்வினுமே ஹே உங்க அப்பா நல்ல ஒரு அப்பா, உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பா இப்ப இல்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏச்சுமே சொல்றான். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இதை விட முக்கியமா இந்த ஏச்சு இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த சிறைச்சாலைக்குள்ள கிடைக்கிற எல்லா பொருளையுமே வச்சு ஆயுதமா ரெடி பண்றதா இருக்கட்டும் இப்படி ஒரு பயங்கரமான பிசினஸே உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா இர்வினுமே அவனோட பொண்ணை தான் பார்க்க போறான். அங்க போனதுக்கு அப்புறம் ரோசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமாப்பா நல்லா இருக்கேன், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், அப்பா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருப்பீங்க, ஆனா உங்களால யாருமே சாகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விடு ரோசி, என்னோட பேரன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான், கண்டிப்பா உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க வேகமாவே வெளியே வந்து அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அவனோட போட்டோ ஏதாவது இட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது போட்டோ எல்லாம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கரெக்டா ஒரு பக்கம் அலாரமும் அடிச்சிருது, அதாவது இவங்களுக்கு பேசுறதுக்கான டைம் முடிஞ்சு போயிருது. அங்க கட் பண்ணா இர்வினுமே புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அகுலருமே வந்து சார் குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குட் மார்னிங் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது சார் நான் கப்பற்படையில வந்து வேலை பார்த்திருக்கேன், உங்களை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். சரி ஓகே நல்லது, எதுக்காக நீ இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது ஒரு சின்ன தவறாகி போச்சு சார், அதனாலதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லாம மேலோட்டமா சொல்றான். இதை பார்த்த இர்வினுமே சரி ஓகே அப்படின்ட்டு இவனுமே நடந்து போயிடுறான். ஐயோ உண்மையை சொல்லலையோ அப்படின்னு, சார் நான் ஒருத்தவனை அடிச்சிட்டேன் அதனால அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அதனாலதான் என்ன இங்க அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இர்வின் பக்கத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத மேல இருந்து பார்த்த விண்டருமே இவங்களுக்கு எங்க இருந்து இந்த அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அங்க கட் பண்ணா அந்த அகுலரையுமே நைட்டு முழுக்க அடிக்கிற மலையில சல்யூட் வச்ச மாதிரியே நிக்கணும்ட்டு தண்டனையை கொடுத்துறாங்க. அகுலருமே ஒரு பக்கம் உட்காராம அவனுமே சல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத பார்த்த இர்வினுமே இதுக்கு மீறி நீ சல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனோட கையுமே இறக்குறான். இத பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து இர்வினை போட்டு பொலன்னு பொலந்துடுறாங்க. இத பார்த்த வார்டனுமே வெளியே வந்து இர்வின் நீங்க இங்க கத்துக்கிறது நிறைய இருக்குது, சல்யூட் வந்து எனக்கு மட்டும் தான் வைக்கணும், உங்க கைதிகளுக்குள்ள நீங்க வைக்க கூடாது, இங்க உங்களை பொறுத்தளவு நீங்க கைதிகள் தான், ரிட்டையர்டா ஆர்மி மேன் எல்லாம் கிடையாது அப்படி மாதிரி சொல்றான். அப்போ அங்க இருந்து கிளம்புறான். அங்க கிளம்பும் போது இர்வினுக்குமே ஒரு தண்டனையை கூட்டு போறான். அது என்னடா தண்டனைனா வெயிட் பண்ணுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இர்வின் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே ஒரு பக்கம் இருக்கிற கல்ல இன்னொரு பக்கத்துல எடுத்துட்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரை எப்படியோ ஒரு வழியா அங்க உள்ள எல்லா கல்லையுமே எடுத்து போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட் கல்ல எட்டு போகும்போது அங்க உள்ள ஒருத்தனுமே இடிச்சிடறான். இடிச்சதுல நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போயிருது. இத பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஆர்மி மேன்ரா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா நம்ம ஹீரோவுமே சோர்ந்து போகாம அந்த கல்ல திரும்பவும் தூக்கி மேல போட்டுறான். சரி தண்டனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அங்க உள்ள போலீஸ்காரன் வந்து சார் நீங்க அங்க இருக்கிற கல்ல இங்க தூக்கிட்டு வந்து போறது தண்டனை கிடையாது, அலாரம் அடிக்கிற வரைக்கும் நீங்க கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அவ்வளவுதான் வேற வழியே கிடையாது. நம்ம ஹீரோவும் திரும்ப திரும்ப கல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அலாரமே அடிக்குது. அலாரம் அடிச்சதும் அங்க உள்ள எல்லாருமே கலைஞ்சு போயிடுறானுங்க. இப்போ நம்ம இர்வினுமே சல்யூட் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இர்வின் இருந்த தனி சிறையில இருந்து இர்வின் கூட இதுக்கு முன்னாடி பழகின எல்லா கைதிகளும் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் அனுப்புறாங்க. அங்க போனதும் அங்க உள்ள எல்லா ராணுவ வீரர்களும்
கம்பியில ஒரு காயனை வச்சு அடிச்சு ஒரு சவுண்டோட அவரை வரவேற்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் சந்தோஷப்படுறாங்க இர்வின் நம்ம சிறைக்கு வராரு அப்படிங்கறதுனால. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இர்வின்மே சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க நிறைய சிகரெட் பண்டல் எல்லாத்தையுமே எட்டு வந்து இது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்றுமே கேக்குறாப்ல. இத பார்த்த இர்வினுமே இந்த பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அகுலேருமே கூப்பிட்டு இதை நீங்க எட்டு போயிட்டு வேற யாருக்காவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப இர்வினுமே ஏற்ற பார்த்து இந்த ஜெயில பயங்கரமா பிசினஸும் சூதாட்டம் ஆடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சார் அப்படிலாம் இல்ல, நான் புத்தகம் வேணா நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அங்க கட் பண்ணா இர்வினுமே ஒரு செவரை பார்த்து போறான். அந்த செவரு பக்கத்துல போயிட்டு நீங்க யாருமே ஒற்றுமையா கிடையாது, ஒற்றுமையா இருந்தா இந்த ஒரு செவரை ஏனோதானு கட்டிருக்க மாட்டீங்க, அது உங்களை காப்பாத்த போற செவரு, நம்ம லைட்டா தள்ளி விட்டாலே இந்த செவரு கீழே விழுந்துரும், அந்த அளவுக்கு நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒற்றுமையா இருங்க, அப்படின்னா தான் நீங்க ஆர்மில இருந்தீங்கன்னு கூட தெரியாம அவமானப்படுத்துறதும் உங்களை கஷ்டப்படுத்துறதுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னா இந்த ஒரு செவரை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா கட்டி முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த செகண்ட் எல்லாருமே இந்த செவரை இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு பயங்கரமா இந்த ஒரு செவரை பொறுமையா எல்லாருமே கட்டுறாங்க. அப்ப அகுலருமே போயிட்டு இதே செவரை பத்தி குறை சொன்னதுக்காக சண்டை போட வந்தான் பாத்தீங்களா, அவங்கிட்டயே இந்த மாதிரி கல்லு வச்சா செவரை கட்ட முடியாது, நான் உனக்கு கல்லு எடுத்துறேன் அப்படின்ட்டு அவனுமே சப்பட்ட கல்லு நிறைய கல்லு எடுத்தாராம். இதெல்லாம் பார்த்து ஆப்போசிட்ல உள்ளவனுமே சரி இது மாதிரி நிறைய கல்லு எடுத்தாங்கிறான். ஆனா அகுலருமே இப்படியே எடுத்து வந்துகிட்டா செவர் கட்ட முடியாது, நீயா எடுத்துக்கிட்டு நான் அங்கிட்டு போய் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு வேலையை பார்க்க போயிடுறான். இப்படி எல்லாருமே செவரை நல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அகுலரையுமே கூப்பிட்டு இந்த கல்லுல உன்னோட பேரை எழுது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல உள்ளவனுமே சொல்றான். அதே மாதிரி அகுலருமே பேர் எழுதுறான். ஒரு பக்கம் இந்த செவருக்கான வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வின்டர் வார்டனுமே வந்து பாக்குறான், என்ன செவர் எல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சோல்ஜர்ஸ் கிட்டயுமே விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு இர்வினையுமே உள்ள கூப்பிட்டு இர்வின் நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ ஃபர்ஸ்ட் வந்தப்போ எதுக்காக இங்க வந்தேன்னு சொன்ன, வந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு போறேன்னு தானே சொன்னேன், ஆனா நீ பண்றது எல்லாமே இந்த சட்டத்துக்கு முரணானதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆமா கண்டிப்பா சட்டத்துக்கு முரணானதா இருக்குது, ஆனா நீங்க பண்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இர்வின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த வார்டனுமே நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அதையும் பாத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவு தைரியம் ஆயிருச்சா, அதுக்கு முன்னாடி இந்த செவத்தை இடிக்கிறத பாரு அப்படின்ட்டு அங்க உள்ள செவத்தையுமே இடிக்க வைக்கிறான். அப்படி இடிக்க வண்டி வரும்போது இதெல்லாம் பார்த்த அகுலருமே அந்த செவத்து பக்கத்துல வந்து நின்னுக்கிறான், என்ன கொன்னுட்டு போய் இடிடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா வின்டருமே சும்மா இல்லாம அலாரத்தை போடுங்கிறான். அலாரம் போட்டதும் எல்லாருமே படுத்துறாங்க, அகுலர் மட்டும் நின்னுகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் எல்லா சோல்ஜருமே படுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா படுக்கவே மாட்டான். இதனால ஷூட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துறான் அந்த வார்டனு. இத பார்த்த மேல உள்ள சோல்ஜருமே உண்மையான புல்லட்ல ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணதுல அவன் மண்டையை தொலைச்சிக்கிட்டு போன புல்லட்ல அதே இடத்துல அவன் செத்து போயிடுறான். அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு எந்த தப்பு செய்யாத அகுலர் ஏன் செத்தாங்கிற மாதிரி அவனுக்கு மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது. இதை சாதாரணமா விடக்கூடாது அப்படின்ட்டு முடிவெடுக்கிறான். அங்க கட் பண்ணா டெலவும் நம்ம ஹீரோ இர்வினும் செஸ் போர்ட் விளையாண்டுகிட்டே நிறைய பிளான் பண்றாங்க. இப்படி பிளான் பண்ணும்போது அந்த வார்டனுமே அங்க வந்து இர்வின் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். வார்டன் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனா எங்களுக்கு ஒண்ணு வேணும், நீ ராஜினாமா பண்ணணும், இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வார்டனுமே அப்படி சிரிச்சுக்கிட்டு ராஜினாமாவா, நான் ஏன் ராஜினாமா பண்ண போறேன், நான் பண்ண முடியாது, வேணும்னா இப்படி பண்றதெல்லாம் நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்படி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும் போது போன் கால்ல இவங்களுக்கும் மேல ஒரு மேஜர் ஜானுங்கிறவனுமே வரான். உடனே சிறையில இருந்து கிளம்பி போயிட்டு அந்த ஜானையுமே வந்து மீட் பண்றாங்க. இப்படி மீட் பண்ணும்போது சார் இங்க இர்வின்ட்டு ஜெனரல்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க இங்க வந்ததுல இருந்து எல்லா கைதிகளையும் உசுப்பேத்தி விடுறதா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது என்னோட பதவியும் ராஜினாமா வேற பண்ண சொல்றாரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஜானுமே வார்டன் அவர் பெரிய ஆளு, சும்மாலாம் அவர் அப்படி சொல்லக்கூடாது, அது மட்டும் கிடையாது அவரு 3 ஸ்டார் அந்தஸ்து கொண்ட ஜெனரல், அவரை போயிட்டு நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசுறத கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல சார் நான் உண்மையத்தான் சொல்றேன், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வின்டருமே திரும்ப திரும்ப சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வந்து இர்வினை வந்து மீட் பண்ணணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கண்டிப்பா சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானையுமே இர்வினை மீட் பண்றதுக்காக கூட்டி போறாங்க. அங்க போயிட்டு ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது இர்வினுமே இங்க எதுக்காக வந்தங்கிற மாதிரி தெரிஞ்ச மாதிரியே கேக்குறான். அப்புறம் உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆயிருச்சு, உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் வந்தேங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா எனக்கு குழம்பி போயிருச்சு, என்னடா இவங்க தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆமாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆர்மில ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. அங்க கட் பண்ணா இங்க வார்டனுமே ஒரு லெட்டர் வந்திருக்குன்ட்டு அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறான். அந்த லெட்டர்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தலைவனா இருக்கிற ஜானை வந்து நாங்க கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குது. இது இர்வின் தான் அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லா படைகளையும் அனுப்பிடுறான் அந்த வார்டனு. இன்னொரு பக்கம் இந்த வார்டனை பத்தின எல்லாத்தையுமே இர்வின்ட்ட சொல்றான். இர்வினுமே அடுத்தடுத்து என்ன பிளான் வச்சிருக்கேன், என்ன பண்ண போறேங்கிறதையுமே வந்து ஜானு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த வார்டன் அனுப்பின எல்லா படைகளுமே உள்ள வந்து அந்த ஜானையுமே காப்பாத்திட்டு போயிடுறாங்க இர்வின் கிட்ட இருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாட்டர் பீரங்கியுமே கொண்டு வந்து அங்க உள்ள எல்லா ஆர்மி சோல்ஜர் கிட்டயுமே பயங்கரமா அடிக்கிறாங்க.
ஆனா ஆக்சுவலா இந்த லெட்டர் அனுப்பி எங்கெங்க எவ்வளவு படைகள் இருக்குது, இந்த கோட்டையில எவ்வளவு படைகள் இருக்குது, ஒரு பிரச்சனைனா எவ்வளவு படைகள் வரும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இந்த லெட்டரையே நம்ம இர்வின் தான் அனுப்பியிருக்கான். ஆனா இது பொய்னு கூட அந்த வார்டனுக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஜானுமே வார்டனை போட்டு பிரின்னு பிரிக்கிறாரு. ஏன்னா நான் சுதந்திரமா கொஞ்ச நேரம் கூட பேச முடியாதா ஒரு கைதி கிட்ட, இப்படிதான் என்ன இழுத்துட்டு வருவீங்களா தரதரன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் இல்ல சார், ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டர்ல உங்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி எழுதி இருந்தது, அதனாலதான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் நீ காப்பாத்துனது நல்லாவே தெரிஞ்சிச்சே, ஃபர்ஸ்ட் போ இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ண இந்த வார்டனுமே பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல சிறைச்சாலைக்கு வந்த வார்டனுமே இங்க உள்ள கைதிகள்ல 8 கைதிகள் வந்து இந்த சிறைச்சாலையை அவமதிச்சிருக்காங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை நம்ம ஹீரோவை பயன்படுத்துறதுக்காண்டி அப்புறாணியை பிடிச்சு தூக்குல போடுறாங்க. அதுக்காண்டிதான் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை இது இன்னும் ட்ரிக்கர் பண்ணுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே கிரவுண்ட்ல இருக்கும்போது அங்க உள்ள ஏட்ஸா இருக்கட்டும் டெலோவா இருக்கட்டும் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு பிளான போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பிளான் போடும்போது இந்த பிளானுக்கு முக்கியமா யாராவது ஒருத்தாள் வின்டர், அதாவது அந்த வார்டனை வந்து நம்ப வைக்கணும், அங்க நடக்கிறது இங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஏட்ஸுமே பொறுப்பேத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான் தனியா. இதை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வார்டன் பாத்துக்கிட்டே இருக்கான். எதுக்காக ஏட்ஸ் மட்டும் தனியா போறான் அப்படின்ட்டு அவனையுமே கூப்பிடுறாங்க வார்டனு. அங்க வந்த ஏட்ஸ பார்த்த வார்டனுமே உன் டீம் ஏதோ பிளான் போட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அங்க இருந்து நீ மட்டும் ஏன் தனியா போயிட்ட, உன்னை விரட்டி விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா என்ன விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அதை பத்திலாம் நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை பத்தின டீடைல்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்ன உதவி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இர்வின் என்னென்னலாம் பண்ண போறானோ என்னென்ன பிளான் போடுறானோ இது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட வந்து சொல்லணும், அப்படி சொன்னா உன்னோட ஜெயில் தண்டனையை கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சபதம் கொடுக்குறான். இதை பார்த்த ஏற்றுமே கண்டிப்பா நான் இந்த இதை பண்றேன், எனக்கு தண்டனையை வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் நம்பிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இவனை நம்ப வைக்கிறதுக்காண்டி தான் இந்த சதி திட்டம்னு அந்த வார்டனுக்கே தெரியாம போயிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நம்ம போட்ட பிளான எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும், அப்போ அதுக்கு இதுதான் கரெக்டான இடம், அதுக்கு முன்னாடி இங்க உள்ள போலீஸ்காரங்களை எப்படியாவது வெளியே துரத்தணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிளான போட்டு ஒரு 2 பேர் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு போறானுங்க. அது கூட அந்த போலீஸையும் சேர்த்து வெளியே அனுப்பி விட்டு கதவு பூட்டிடுறாங்க. கதவு பூட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே சோல்ஜர்ஸ் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, நம்மகிட்ட ராணுவ உடை மட்டும்தான் இல்ல, ஆனா நம்பிக்கை இருக்குது, அதை விட முக்கியமா நம்ம எல்லாருமே மனிதர்கள், இன்னும் சொல்ல போனா நம்மளை வச்சு அவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட சிறைக்குள்ள எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு செஸ் போர்டை வச்சு இதுதான் வார்டன் வின்டர் இருக்கிற மெயின் பில்டிங், அதுக்கு முன்னாடி நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து திசை திருப்பணும், அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோபுரத்திலையும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருக்கிற சோல்ஜரையுமே திசை திருப்பணும், இல்ல அவங்களை சுட விடாம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா வாட்டர் பீரங்கி இருக்கு அதையும் தடுக்கணும், அது மட்டும் கிடையாது ஹெலிகாப்டர் வரும் அந்த ஹெலிகாப்டரையும் நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கமா இவங்க பிளான் எல்லாமே நல்லா போட்டதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையுமே கேட்ட ஏட்ஸ தனியா கூட்டி போயிட்டு ஏட்ஸ் இப்ப இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வார்டன் கிட்ட போயிட்டு நீ சொல்லணும், நீயா போக வேண்டிய அவசியம் இல்ல, அவரே கால் பண்ணி கூப்பிடுவாரு, அப்ப நீ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கையில இருக்குது, எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது, இது உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வார்டனுமே கால் பண்ணி கூப்பிட்டுறான். இப்ப அங்க போனா அந்த வார்டனுமே என்ன பிளான் போட்டாங்க அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவுமே மேலோட்டமா ஒரு பிளானை மட்டும் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறமா நான் தான் என்னோட பிளானை சொல்லிட்டேன்ல, நீ சொன்ன மாதிரி என்னோட தண்டனையை வந்து கம்மி பண்ணு, என்ன விடுதலை பண்ணு, இப்பவே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா ஏட்ஸ் நீ எல்லா பிளானையுமே சொல்லிட்ட, உங்க பிளான் என்ன எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உள்ள இருந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இன்னொருத்தங்கிட்ட இருந்து அந்த பிளான் என்னங்கறத அடிச்சு வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஏட்ஸுமே மறைச்ச பிளான் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் இப்பயாவது என்ன வெளியே விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஆல்ரெடி பிளான் தெரியுமே, இப்ப நீ நாப்பல பிளான சொல்லி என்ன பண்ண போற, உன்னை வெளியெல்லாம் விட முடியாது, உனக்கான தண்டனை தான், நீ இங்க இருந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த ஏட்ஸுமே சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், உன்னோட பெட்டிக்குள்ள அமெரிக்கன் பிளாக் என்னோட பிளாக்னு சொல்லி வச்சிருந்தையே அது கொஞ்சம் இருக்குதான் பாரு கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றான். வார்டனுமே என்னாச்சோ ஏதாச்சும் அதையுமே திறந்து பார்த்தா அதுக்குள்ள பிளாக் இல்ல. இத பார்த்த ஏட்ஸுமே உன்னோட பிளாக்க வந்து தலைகீழ நாங்க ஏத்த போறோம், அதை நீயும் பாரு அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறான். ஆக்சுவலா இதெல்லாம் ஏன் சொல்றான்னு பார்த்தோம்னா இவனை சூழ்ச்சியில விழ வச்சு இவன் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொய் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டையுமே அந்த பிளாக் எங்க இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க, ஆனா சொல்லவே மாட்டான். அதனால அவனையுமே அங்க இருந்து கீழே தள்ளி விட்டுறானுங்க. இப்போ அங்க கட் பண்ணா அந்த பிளாக்க தேடணும்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்குள்ள உள்ள எல்லா கைதிகளையும் வெளியே அனுப்பி விட்டு அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து எடுக்கிறானுங்க. இப்படி இருக்கும்போது அந்த பிளாக் கிடைக்காதனால சார் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம், உங்களுடைய பிளாக் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆர்மியை வழி நடத்துற மாதிரி எல்லா ராணுவ கைதிகளையும் நிக்க வச்சிருக்கான். நிக்க வச்சு அந்த சிறைச்சாலையோட சோல்ஜர் எல்லாருமே உள்ள
இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சொன்ன அடுத்த செகண்ட் விறுவிறுன்னு ஒரு பெரிய செயினை எட்டு போயிட்டு உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் எவனுமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செயினை வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் செவர கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கல் எடுத்து வச்சு செவர கட்டிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எங்கெங்கெல்லாம் கைதிகள் அடைச்சு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே திறந்து விட்டு விடுதலை பண்றாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது 4 கோபுரத்துல நின்று மாத்தி மாத்தி கீழே உள்ள ராணுவ கைதிகளை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரு அந்த செவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுட்டு சுட்டு புல்லட் திந்ததுனால புல்லட்டை லோட் பண்ற அந்த டயத்துல இவனுங்க கல்லுக்குள்ள இருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த பொருள்ல ஒரு தீப்பந்த மாதிரி ஒரு மூட்டையை வச்சு அதையுமே பத்த வச்சு கவட்டை இழுத்து விடுற மாதிரி இழுத்து விடுறானுங்க. இழுத்து விட்ட அடுத்த செகண்ட் அதுவுமே போயிட்டு அந்த கோபுரத்திலே வெடிச்சு சதறுது. ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி வார்டன் கிட்ட ஒரு சோல்ஜர் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்னத்த பார்த்தான்னு தெரியல, வார்டன் கொஞ்சம் இங்க வாங்கலேன்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பதான் நமக்கே அந்த சீனை காமிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய மிஷினை கொண்டு வராங்க. அந்த மிஷினை சுத்தி நிறைய பேர் தடுப்புக்காக ஒரு பிளேட்டும் வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்ததும் இன்னும் நிறைய படைகளை அனுப்புங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றான் வார்டனு. ஒரு பக்கம் அந்த படைகள் போயிட்டு அந்த கைதிகள் கூட சண்டை போடுறாங்க. ஆனா கைதிகள் எல்லாருமே அந்த தடுப்பணைக்காக அந்த ஒரு பிளேட்டையுமே சுத்தி வச்சிருக்கானுங்க ரவுண்டா. இன்னொரு பக்கம் அந்த கோபுரத்தை தீப்பந்தம் போட்டு எரிச்சிடுறானுங்க. இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுங்களுக்கு இது சரிப்பட்டு வராது, பெரிய குண்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குண்டுனா என்ன மாதிரி குண்டு நினைக்கிறீங்க? ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த எடுத்து ஒருத்தனா ஒரு பைப்பு மாதிரி ஒண்ணு பிடிக்கிறான். அதுக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு அதையுமே உடைச்சு விடுறாங்க. உடைச்சு விட்ட அடுத்த செகண்ட் ஒரு கோபுரம் தரமட்டமாயிருது. என்னடா அறிவு உங்களுக்கு, கிடைச்சதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்துறீங்களா மாதிரி தான் எனக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சுவர் கிட்ட இருக்காண்டி கல்லு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கல்ல அந்த ஒரு மிஷின்ல வச்சு கவட்டை இழுக்கிற மாதிரி அந்த மிஷினையுமே இழுத்து விடுறாங்க. இழுத்து விட்டதுல அந்த கல்லு பயங்கரமா போயிட்டு வார்டனோட அந்த ஒரு சவத்திலையுமே அடிக்குது. அடிச்சதுமே நம்ம ஹீரோவுமே இன்னும் 10 அடி தள்ளி போங்க அப்படின்னு சொல்றான். அப்போ எல்லாருமே ஒற்றுமையா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க 10 அடி தள்ளி போயிட்டு வழக்கம் போல ஒரு பெரிய கல்லை வச்சு இழுத்து விடுவானுங்க கேட்டுங்க. விட்டதும் அந்த கல்லு பறந்து வார்டனோட ஆபீஸ்க்குள்ளே கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போய் நம்ம வார்டனு நானும் பொருளெல்லாம் கலந்திருக்கேன், அதுக்கு ஞாபகார்த்தமா தான் இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அறிவியல் அருங்காட்சியகம் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை நொறுக்கிறது. என்னடா நொறுங்கி போச்சுன்னு வார்டன் பாத்துக்கிட்டு இருந்த அடுத்த செகண்ட் ஒரு பெரிய தீப்பந்தம் வந்து உள்ள விழுகுது. அதை எரிச்சே போட்டுறது ஃபுல்லா. ஐயோ ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அந்த வார்டனு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கோபுரத்தை அழிக்கிறதுக்காண்டி தீப்பந்தத்தை ரெடியா வச்சு இழுத்து விடலான்னு இருக்கும்போது மேல இருக்கிறவனவே அந்த தீப்பந்தத்திலே சுட்டுறான். சுட்டதுல கீழே ஒண்ணுவே எல்லா உடம்புலையும் தீ பத்திக்குது. அவன் கும்பிடு சரணம் போடுற மாதிரி மண்ணுல உருண்டு எப்படியோ ஒரு வழியா அந்த தீயை ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாட்டர் பீரிங்னு சொன்ன பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து ஒரு பக்கம் எல்லாரு மேலையும் வாட்டரை வச்சு அடிக்கிறாங்க. ரொம்பவுமே ஃபோர்ஸா இருக்கிறதுனால அந்த செவரு மேலையுமே அடிச்சு அந்த செவரையுமே காலி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே இந்த தண்ணிக்கு வர சப்ளை ஆஃப் பண்றதுக்காண்டி ஒரு கைதியுமே அனுப்பி விட்டுருப்பான் நம்ம ஹீரோ. அவனுமே ஆஃப் பண்றதுக்காண்டி போவான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இந்த தண்ணினால. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த தண்ணி நீங்க பாத்துக்கோங்க, நான் மட்டும் சண்டை போட போறேன்ட்டு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு கட்டத்துல தண்ணி டப்புன்னு நின்றது. ஏன்னா அங்க நம்மால ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் எங்க மேலையா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பீரங்கிய பார்த்து எல்லாரும் ஓடுறானுங்க. ஆனா அந்த சிறைச்சாலையோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவங்கிட்ட சிக்கனம்னா சின்ன பண்ணமாயிரும்ட்டு ஓடிறானுங்க எல்லாரும். ஒரு பக்கம் மேல உள்ள வார்டனுமே என்னடா ஆச்சு, என்னடா ஆக போகுதுங்கிற மாதிரி தலையில கைய வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பீரங்கில இருக்கிற பைப் எடுத்து இவனோட மிஷின்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம மிஷினுக்கு மேல ஒரு பெரிய கொக்கி வச்ச செயினையுமே கனெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த டயத்துக்கு ஹெலிகாப்டர் வந்துருது. அவ்வளவுதான், ஹெலிகாப்டர் வந்த அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டரை பார்த்து தண்ணி ஆன் பண்ணி விட்டுறானுங்க. அந்த தண்ணி போன ஃபோர்ஸுக்கு அடிச்ச வேகத்துக்கு மேல உள்ள கொக்கியுமே அந்த ஹெலிகாப்டர்லயுமே மாட்டிருது. இப்போ ஒரு பக்கம் எல்லாரும் ஏற்றதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாணனுக்கு ஐயோ இதையும் சொல்லி முடிச்சிட போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஏச்சுன்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே விறுவிறுன்னு ஓடியாந்து செயினை பிடிச்சி மேல ஏற ஆரம்பிச்சிடுறான். ஒரு பக்கம் மேல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மானங்கணிக்க சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் செயின் அந்து போயிருது. இப்போ நம்மால செயின்ல ஏறியே ஆகணும், ஏன்னா ஏறினா தான் ஹெலிகாப்டர் காலி பண்ண முடியும். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஹெலிகாப்டரையும் காலி பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே மேல ஏறிறான். ஏறி ஹெலிகாப்டரை ஓட்டுறவனும் சரி ஹெலிகாப்டர்ல இருந்து ஷூட் பண்றவனும் சரி ரெண்டு பேத்தையுமே அடிச்சு மூஞ்ச உடைச்சு உட்கார வச்சு அவன் கண்ட்ரோல்ல ஹெலிகாப்டர் எடுத்து கீழே கொண்டு வந்து ஸ்டாப் பண்றான். இப்போ மேல கன்னோட கோபுரத்துல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு இந்த ஹெலிகாப்டர் வசதி ஆகி போச்சு. ஏன்னா மேல இருந்து சுட்டோம்னா ஹெலிகாப்டர் வெடிக்கிறதுல அங்க உள்ள எல்லாருமே காலியாயிருவாங்கன்ட்டு இதை பார்த்தா நம்ம ஏற்றுமே இந்த வரண்டாங்க ஐயாலாம் அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் ஸ்டாப் பண்ணி மேல போறான். மேல போன அடுத்த வேகத்துக்கு எங்களை சாகடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் ஒரு யூட்டன் அடிச்சு அதோட வால் அந்த கோபுரத்துல அடிச்சதுல அந்த கோபுரம் செதறி போயிரும். எப்படியோ ஒரு வழியா நம்மாலுமே ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணி அதையுமே கீழே இறக்கிடுறான். இறக்குன அடுத்த செகண்ட் ஏற்றையுமே எல்லாருமே வெளியே கொண்டு வந்துறாங்க. வெளியே கொண்டு வந்த அடுத்த செகண்ட் ஹெலிகாப்டருமே சோழி முடிஞ்சிருது. அதாவது வெடிச்சு தரமட்டமாயிருது. அங்க உள்ள ஏற்றுமே உடனே அந்த பாறைக்கு அடியில ஒளிச்சு வச்ச அந்த ஒரு பிளாக்கையுமே எடுக்கிறான். அதையுமே நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஆர்மில எப்படி வரிசையா நிக்க வைப்பாங்களோ அதே மாதிரி நிக்க வச்சிருக்கான்.
வச்சிடறான். நிக்க வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பிளாக் எனக்கு வேணும், என்கிட்ட இந்த பிளாக் வரலனா எல்லாத்தையுமே ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அந்த பிளாக்க குடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது. சரி நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆரன் ஆன் பண்றாங்க. ஆரன் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாரும் படுப்பாங்க நினைச்சா யாருமே படுக்கல. ஒரு பக்கம் வார்டனுக்கு அதிர்ச்சி ஆயிருது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. சரி நீங்க படுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் துப்பாக்கியோட எல்லா சோல்ஜரும் அணை கட்டிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டுமே அந்த ஒரு வார்டனுமே திரும்பவும் சொல்றேன், நான் ஆரன் அடிக்கும் போது இங்க யாருமே படுக்கலன்னு நினைச்சுக்கோயேன், எல்லாத்தையுமே சுட்டு கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஆரனும் அடிக்குது. ஆரன் அடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே சம்பந்தமே இல்லாம இந்த ராணுவ வீரர்களோட ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கீழே படுக்க சொல்றான். நம்ம ஹீரோ சொன்னபடி எல்லாருமே படுத்துறாங்க. ஆனா ஏச்சு மட்டும் எதுக்காக படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கும்போது நான் சொல்றதை நீ கேப்பல, படுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. இப்போ எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் உன் ஆசை முடிஞ்சுல, இப்ப என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையில அமெரிக்கன் பிளாக் இருந்தது பாத்தீங்களா, அந்த கொடியை எட்டு போறான். அந்த கொடியை எட்டு போகும்போது இந்த வார்டனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது என்னோட கொடிடா என்னோட கொடிடா, அந்த கொடியை அவன் தலைகீழ ஏத்த போறான்டா அப்படிங்கிற மாதிரி கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தலைகீழ தான் ஏத்த போறான்ட்டு இவனுக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா நம்ம ஏச்சுமே போயிட்டு உன்னோட பிளாக்க நாங்க தலைகீழ ஏத்த போறோம்னு சொல்லி இவனை நம்ப வச்சிருப்பான். அதனாலதான் இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ எதுக்கும் பயப்படாம போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண சொல்றான். ஆனா ஷூட் பண்ண கண்ணை ரெடியா வச்சவங்க என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவங்க எல்லாருமே கண்ணை கீழே வச்சிடறானுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே கொடியை பையா ஏத்துறான். இப்படி ஏத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட முதுகுலயே புல்லட்டு டப்பு டப்புன்னு பாயுது. என்னடான்னு பார்த்தா இந்த வார்டன் நாதாரி நாய் தான் வந்து சுட்டிருக்கான். இன்னொரு பக்கம் இவன் சுட்டதுனால இவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவுமே நீ சுட்டாலும் பரவாயில்ல நான் கொடி ஏத்திடுவேன் அப்படின்ட்டு அவனுமே ஃபுல்லா கொடி ஏத்திடுறான். இப்பதான் இந்த வார்டன் நாதாரி நாய்க்கு தெரியுது கொடியை கரெக்டா தான் ஏத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவனோட ஆணவம் அதிகாரம் அக்கிரமம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். ஆனா ஒரு நாட்டுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கிறவனை ஜெயிலையும் போட்டு இப்போ அவனோட உயிர் பறிபோற அளவுக்கு ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஒரு பக்கம் எல்லாரும் சோகமா அழுதுகிட்டு இருக்கானுங்க. அங்க கட் பண்ணா எல்லாரும் பழையபடிக்கு அந்த கோட்டை செவரை கெட்டதா இருக்கட்டும் அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. லாஸ்டா அந்த கல்ல நம்ம ஹீரோவான இர்வினோட பேரை தான் காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஸ்டார்டிங் சொன்னதா இப்பவும் சொல்றேன், நம்ம எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கு தலைவனா இருந்தாலும் சரி, ஆணவம் அதிகாரம் அக்கிரமம் அட்டூழியம் இருக்கவே கூடாது அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.